வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மற்றும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் மிக விரைவில் அறிவிக்க இருக்காங்க. இந்த செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார போக்குவரத்து கழகத்தில் மிகப்பெரிய அளவு காலி பணியிடங்கள் வெளியிட ரெடியாக இருக்குங்க. போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன பணியிடங்கள் தற்சமயம் இருக்குது, எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம், போக்குவரத்து துறையுடைய புதிய வேக்கன்சிஸ் பட்டியல் என்னென்ன, இதை பற்றி ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ சத்தமே இல்லாமல் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நிறைய வேலைவாய்ப்புகள் எல்லாமே வர இருக்குது. அது மட்டுமே கிடையாது, இந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாமே அவங்களுடைய கோரிக்கைகளை எல்லாமே வலியுறுத்தி போராட்டங்களையும் தற்சமயம் நடத்திட்டு வராங்க. ஸோ எல்லா தரப்புமே பார்த்திங்கன்னா இந்த ஓய்வூதியங்கள் எல்லாமே முறையாக வழங்கப்படவில்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் மத்தியில் அடிக்கடி அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ போக்குவரத்து கழக ஓய்வூதிய ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் நல பேரவை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் ராஜகோபாலன் தலைமையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சங்கத்தின் சார்பில் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியத்தில் அகவிலைப்படி உயர்த்தப்பட வேண்டும், ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும், பணி ஓய்வு பெற்ற 2 ஆண்டுகளாயும் ஓய்வு கால பலன்களை வழங்காமல் காலம் தாழ்த்தும் போக்கை கண்டித்ததும் 9 வருடங்களாக அந்த 95,000 ரூபாய் ஓய்வு பெற்றவர்களுடைய வாழ்வாதாரமான பஞ்சப்படி எல்லாமே உடனடியாக வழங்கணும் அப்படின்ற எல்லாமே கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ வாரிசுகளுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் வாரிசு வேலை வழங்காமல் காலம் தாழ்த்துவதை கண்டித்தோம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா போராட்டங்களுக்கு அது மட்டுமே கிடையாது. இதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் கண்டக்டர்களுடைய பணிச்சுமையை குறைக்கணும், புதிய அந்த அவுட் சோர்சிங் முறையில் எடுக்கிறதுக்கு பதிலாக நிரந்தர பணியாளர்களை எடுங்க அப்படின்றத வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ நிரந்தர பணியாளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக டிரைவர் கண்டக்டரை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை உடனடியாக பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் போக்குவரத்து கழகத்தில் போக முடியும். ஒருவேளை உங்கள்கிட்ட டிரைவர் மற்றும் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் டிஎன்எஸ்டிசி தான் போக முடியும். ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ்சிடிசிக்கு உங்களால் டிரைவராகவும் கண்டக்டராகவும் போக முடியுங்க. ஸோ மக்களே, உடனடியாக டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்க ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் மிக அவசியம். மேலும் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.